நான் பெத்த பிள்ளை பத்தி என்ன பேசுன்னு தெரியல. மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது இது எங்க ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னாரு. அப்போ பண்றா இருந்தது. அப்புறம் அது நடக்காம போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபிளைட்ல மும்பைல இருந்து வரும்போது 2 பேரும் எதிர்த்து சந்திச்சு பேச ஆரம்பிச்சோம். அம்மாவுக்கு சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி போட்டோ நாங்க பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்ல அவனை பார்த்தாப்புல. மகாராஜ்ல எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கண்ணா. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும் போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லயும் ஒரு 2 வயசுல ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே அப்படின்னு விட்டு நானு அப்புறம் செட்ல வச்சுதான் சொன்னாரு, உங்க பையன் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது, ஆனா பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போறானோ, இல்ல அப்பதான் காலேஜ் படிச்சுட்டு அப்பதான் சேர்ந்து இருந்தான். பட் எதுவா இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினதால. அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது இப்ப ஏர்போர்ட்ல மற்ற இடங்கள்ல அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்ப நான் இன்னும் வளரல, என்ன தனியா விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லடா அது பழகிடும் நான் நினைச்சேன். ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு. ஸோ அதனால அது ஹெரிட்டரியா வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ண நினைச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இப்படிதான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எதுவும் படத்தை பத்தி பெருசா பேசிக்கல. ஏன்னா நிறைய பிறந்தது நிறைய பேசியிருக்கோம், வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கோம், படிப்பை பத்தி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் 2 பேரும். நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி. சில சமயம் எங்க வீட்டுல உட்கார்ந்து பேசுறது